இப்போ இடைத்தேர்தல் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? ஒரு 6 மாசம் கழிச்சு வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அப்போ தாவேக்காவினுடைய 6 மாச கால அந்த ஆட்சி இருந்திருக்கும். ஒருவேளை பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு இருக்கும்போது அது திமுகவிற்கு ஆதரவாக போவதற்கான வாய்ப்பு இருக்கா? திமுக எப்படி இந்த இடைத்தேர்தலை ஹேண்டில் பண்ணுவாங்க? இல்லை, டிஎம்கே எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமளவில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு மற்ற தலைவர்கள் மாதிரி வரல. பெருமளவுக்கு கொள்கைகளை பேசலை. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லலை. நேற்று கூட நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லலை. ஆனாலும் மக்கள் அவருக்கு முதல் தேர்தல்லையே 108 இடங்களை கொடுத்தாங்க. அப்படி ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷனில் ஒரு டிசிஷனுக்கு போன மக்கள் 1 மாதத்தில் 2 மாதத்தில் மாற்றி ஓட்டு போட்டுருவாங்கங்கிறத நான் நம்பலை. இதில் டு டாப் இட் ஆல், விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனார்னா உங்களுக்கே தெரியும்.